வணக்கம் நண்பர்களே. அறிவுக்கண் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பேசப்போகும் விஷயம் வெறும் பக்தி உணர்ச்சி அல்ல, தற்காலிகமான ஆறுதல் வார்த்தைகளும் அல்ல. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த புனித நிலத்தில் சித்தர்களும் மாபெரும் சிவபக்தர்களும் தங்கள் வாழ்க்கையில் நேராக அனுபவித்து உலகிற்கு விட்டுச் சென்ற ஒரு உள் மாற்றத்தின் இரகசிய பாதை. சிவபெருமான் ஒரு கதை பாத்திரம் அல்ல, அவர் ஒரு தத்துவம், அவர் ஒரு உணர்வு, அவர் பிரபஞ்ச இயக்கத்தின் ஒரு மாபெரும் சின்னம். சிறுவயதிலிருந்தே சிவன் அழிப்பவன் என்று நாம் பலமுறை கேள்விப்படுகிறோம். அதனால் பலருக்கு சிவமென்றாலே ஒரு விதமான பயம் இருக்கிறது, ஒரு மரியாதையுடன் கூடிய அச்சம் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள், அவர் எதை அழிக்கிறார்? அவர் அழிப்பது இந்த அழகான உலகத்தை அல்ல, அவர் அழிப்பது நம் அறியாமையை, நம் தேவையற்ற பயத்தை, நம் போலியான அடையாளத்தை, அதாவது நம்முடைய ஈகோவை. இந்த உண்மையை சித்தர்கள் தங்கள் வாழ்க்கையில் முழுமையாக நிரூபித்துள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் 1000 ஆண்டுகளாக கம்பீரமாக நிற்கிறது. அங்கு சென்றவர்கள் பலர், எதற்காக என்று எனக்கு தெரியாது, ஆனால் மலை வளத்தின் போது என் உள்ளே ஒரு இனம் புரியாத அமைதி வந்தது, என் கவலைகளெல்லாம் மலையடிவாரத்தில் காணாமல் போனது என்று கூறுகிறார்கள். அது எப்படி நடக்கிறது? அது வெறும் நம்பிக்கையா அல்லது அங்குள்ள அதிர்வலையா? அதேபோல் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்கும் அந்த ஆனந்த தாண்டவ உருவம் வெறும் வெண்கல சிலை அல்ல, அது பிரபஞ்ச இயக்கத்தின் குவாண்டம் இயற்பியலின் உச்சக்கட்ட சின்னம். அந்த ஒரு சிலையில் 5 மாபெரும் ரகசியங்கள் உள்ளன: சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம் மற்றும் அருள். இந்த 5ம் சிவபெருமானின் தொழில்கள் என்று புராணங்கள் சொல்கின்றன. ஆனால் இந்த 5 செயல்களும் அண்டத்தில் மட்டும் நடக்கவில்லை, பிண்டமாகிய மனித வாழ்க்கையிலும் உங்கள் தினசரி வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நடக்கின்றன. கவனியுங்கள், உங்கள் வாழ்வில் ஒரு புதிய கனவு, ஒரு புதிய வேலை அல்லது ஒரு புதிய உறவு உருவாகிறது. இது சிருஷ்டி. அது கொஞ்ச காலம் சந்தோஷமாக நிலைத்து நிற்கிறது. இது ஸ்திதி. ஒரு கட்டத்தில் நீங்கள் சிறிதும் எதிர்பார்க்காத போது அந்த கனவோ அல்லது உறவோ சுக்குநூறாக உடைகிறது. இது சம்ஹாரம், அதாவது அழிவு. உடைந்த பிறகு உங்களைச் சுற்றி என்ன நடக்கிறது என்றே தெரியாத ஒரு இருண்ட காலம் வருகிறது. ஏன் வாழ்கிறோம் என்றே தெரியாத ஒரு குழப்பமான இருண்ட மனநிலை உங்களை சூழ்ந்து கொள்கிறது. இதுதான் திரோபாவம், அதாவது மறைவு காலம். அதன்பின் அந்த வலிகளையெல்லாம் தாண்டி திடீரென ஒரு புதிய பாதையும் மாபெரும் தெளிவும் உங்கள் வாழ்வில் உதிக்கிறது. இது அனுக்கிரகம், அருள். இதையே சிவதத்துவம் ஆனந்த தாண்டவமாக காட்டுகிறது. உங்களுடைய பழைய தேவையற்ற வாழ்க்கையை அழித்து உங்களை ஒரு புதிய சக்தி வாய்ந்த மனிதராக மாற்றுவதே சிவனின் வேலை. இது கற்பனை அல்ல நண்பர்களே, இதுதான் மனித வாழ்க்கையின் எழுதப்படாத விதி. சித்தர்கள் இதை காட்டில் சென்று தேடவில்லை, தங்கள் உடலிலும் மனதிலும் அனுபவித்தவர்கள். திருமூலர் தனது திருமந்திரத்தில் மிகத் தெளிவாக ஆணித்தரமாக சொல்கிறார், உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம் என்று. அதாவது உங்கள் உடல்தான் கோயில், உங்கள் மனம்தான் கருவறை. உடம்பை கூர்ந்து உணர்ந்தால் உள்ளிருக்கும் சிவத்தை காணலாம் என்கிறார். அவர் சொல்லும் சிவம் வெளியில் எங்கோ இருக்கும் ஒரு உருவம் மட்டுமல்ல, அது உங்கள் உள்ளுணர்வு, அது உங்கள் உச்சக்கட்ட விழிப்பு நிலை. மனிதன் தனது உண்மையான சிந்தனையை அறியும் தருணம்தான் சிவ அனுபவத்தின் முதல் படி. ஆகவே சமீபகாலமாக உங்கள் வாழ்க்கையில் காரணமில்லாத ஒரு மன அசைவு, ஒரு அமைதியின்மை ஆரம்பித்தால் அதை உங்களின் பலவீனம் என்று நினைக்க வேண்டாம். அது உள் விழிப்பின் ஆரம்பமாக இருக்கலாம். பழைய எண்ணங்கள் இனி உங்களுக்கு போதாமல் தோன்றும். நீங்கள் பழகிய பழைய மனிதர்கள் மற்றும் சூழல்கள் இப்போது ஏதோ அந்நியமாக பொருத்தமில்லாமல் தோன்றும். முன்னால் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தந்த விஷயங்கள், சினிமா, கேளிக்கை, நண்பர்கள் கூட்டம், இவை கூட இப்போது வெறும் மாயையாக, வெறுமையாக தோன்றும். இது நீங்கள் வழி தவறி செல்வதை குறிக்கவில்லை. இது மன அழுத்தமும் அல்ல. இது உண்மையான மாற்றத்தின் தொடக்கம். பல ஜென்ம கர்ம வினைகள் உடையும் சத்தம் அது. உங்கள் ஆன்மா விழித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான முதல் அறிகுறி இதுதான். பலர் இந்த நிலையில் மிகவும் பயப்படுகிறார்கள். எனக்கு ஏன் இப்படி விரக்தியான சிந்தனை வருகிறது, நான் வாழ்க்கையை வெறுக்கிறேனா என்று குழம்புகிறார்கள். ஆனால் சித்தர்கள் இதையே உள் சுத்திகரிப்பு என்று சொன்னார்கள்.
தீயில் தங்கத்தை போடும்போது அது முதலில் கருகி அழிவது போலத்தான் தெரியும். ஆனால் உண்மையில் அதில் இருக்கும் அழுக்குகள் நீங்கி அது தூய்மையாகிறது. மனிதன் உள்மாற்றத்தை அனுபவிக்கும்போது முதலில் கடுமையான குழப்பம் வருவது இயற்கையே. அந்த குழப்பமே தெளிவின் ஆணிவேர். இந்த நிலையில் சிலருக்கு சிவபெருமான் பற்றிய எண்ணங்கள் திடீரென அதிகரிக்கலாம். முன்பு சாதாரணமாக கடந்து சென்ற ஓம் நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரம் இப்போது உங்கள் உள்ளே தானாகவே ஒலிக்க ஆரம்பிக்கலாம். இந்த 5 எழுத்து மந்திரம் வெறும் வார்த்தை அல்ல. ந நிலம், ம நீர், சி நெருப்பு, வா காற்று, ய என பிரபஞ்சத்தை ஆளும் 5 பூதங்களின் ஒலியே இது. கோவில் மணி ஒலி கேட்டால் மனம் ஒரு நிலைப்படும். நடராஜரின் உருவம் பார்த்தால் காரணமில்லாமல் ஒரு உள் அதிர்வு தோன்றும். இது வெறும் உணர்ச்சியல்ல. ஒலி அதிர்வுகளும் ஆன்மீக சின்னங்களும் மனித மூளையின் நரம்பு மண்டலத்தை நேரடியாக பாதிக்கும் என்பதை இன்று நவீன அறிவியல் ஒத்துக்கொள்கிறது. ஓம் நமசிவாய என்று உள்ளுக்குள் உச்சரிக்கும்போது மூளையின் அலைகள் ஆல்பா நிலைக்கு சென்று மன அழுத்தம் முற்றிலுமாக குறைகிறது, நாடி நரம்புகள் சீராகிறது என்று மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன. அதனால் ஓம் நமசிவாய என்பது ஏதோ ஒரு மதத்தின் வார்த்தையல்ல. அது ஒலியின் மூலம் மனித மனதையும் உடலையும் பிரபஞ்சத்தோடு இணைக்கும் ஒரு மாபெரும் தொழில்நுட்பம். உள் விழிப்பு எப்படி இருக்கும் என்பதற்கு பட்டினத்தார் வாழ்க்கையை ஒரு நிமிடம் நினைவில் கொள்ளுங்கள். அவருக்கு கப்பல் வியாபாரம் இருந்தது, அளகிட முடியாத செல்வம் இருந்தது, மாபெரும் செல்வாக்கு என ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லாம் இருந்தது. ஆனால் ஒரு நாள் அவருடைய மகன் அவரிடம் ஒரு காதற்ற ஊசியை கொடுத்து, காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என்று உணர்த்திய அந்த நொடி பட்டினத்தாரின் வாழ்க்கை தலைகீழாக மாறியது. இந்த உலகத்தின் அத்தனை செல்வங்களும் ஒரு நாள் அழியும் என்பதை உணர்ந்த அவர் ஒரு நாள் அனைத்தையும் விட்டுவிட்டு உள் தேடலுக்கு சென்றார். வெளியே உலகத்தின் கண்களுக்கு பார்த்தால் அது மிகப்பெரிய பைத்தியதாரத்தம், மாபெரும் இழப்பு. ஆனால் உள்ளே பார்த்தால் அது மாபெரும் விழிப்பு. இதுவே சிவபாதை. வாழ்க்கையில் சில நேரங்களில் உங்களைச் சுற்றியிருந்த உறவுகள் திடீரென தூரமாகலாம். மிகவும் நெருங்கியவர்கள், நீங்கள் உயிராக நினைத்தவர்கள் கூட உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம். அவர்கள் உங்களை காயப்படுத்தலாம். அதை ஒரு சாபமாக நினைக்காதீர்கள். அது சிவனின் வடிகட்டல் ப்ராசஸ். சித்தர்கள் தங்கள் பாதையில் அடிக்கடி தனிமையை தேர்ந்தெடுத்தனர். ஏன் தெரியுமா? ஏனெனில் இறைவனின் குரல், உள்ளுணர்வின் குரல் பெருங்கூட்டத்தின் சத்தத்தில் ஒருபோதும் கேட்காது. அது ஆழமான தனிமையிலும் அமைதியிலும் மட்டுமே கேட்கும். உங்கள் வாழ்க்கையில் திடீரென தனிமை அதிகரித்தால், உங்களைச் சுற்றி யாரும் இல்லை என்று தோன்றினால் அதை தோல்வி என்று நினைக்க வேண்டாம். அது பிரபஞ்சம் உங்களை உள் ஒழுங்குபடுத்தும் காலம். அந்த காலத்தில் நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை முழுமையாக ஆய்வு செய்வீர்கள். உங்கள் பயங்களை நேருக்கு நேர் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் உண்மையான தேடல் என்ன என்று உங்களிடமே கேட்பீர்கள். இது பலவீனமல்ல, இது உச்சக்கட்ட உள் வளர்ச்சி. பிறகு ஒரு கட்டத்தில் உங்கள் வாழ்க்கை மிகவும் மெதுவாகும். நீங்கள் கடுமையாக முயற்சிக்கிறீர்கள், ஆனால் பலன் தாமதமாகும். நீங்கள் இரவும் பகலும் உழைக்கிறீர்கள், ஆனால் பலன் கண்களுக்கு தெரியாது. மற்றவர்களெல்லாம் வேகமாக முன்னேறுவது போல் தோன்றும், ஆனால் நீங்கள் மட்டும் ஒரே இடத்தில் நிற்பது போல் உணர்வீர்கள். சில கனவுகள் தள்ளி போகும், பல திட்டங்கள் பாதியில் நிற்கும். அந்த நேரத்தில் மனம் உடையும். ஏன் எனக்கு மட்டும் எல்லாம் கை நழுவி போகிறது? கடவுள் என்னை சோதிக்கிறாரா என்று தோன்றும். ஆனால் சிவ தத்துவம் என்ன சொல்கிறது? நான் முதலிலேயே சொன்னபோல, அழிவு என்பது முடிவு அல்ல, அது சம்ஹாரம் முடிந்து அனுக்கிரகம் பிறக்கும் நேரம். ஒரு மூங்கில் மரம் முதல் 5 வருடங்களுக்கு வெளியே துளியும் வளராது. அது பூமிக்கடியில் தனது வேர்களை பலமாக ஆழமாக சென்று பரப்பிக் கொண்டிருக்கும். 5வது வருடத்திற்கு பிறகு ஒரே மாதத்தில் 100 அடி வளரும். அதுபோல் மனிதன் தனது பழைய ஈகோவை உடைக்காமல், வேர்களை பலப்படுத்தாமல் மேலே உயர முடியாது. இந்த தாமதமான காலம் உங்கள் பொறுமையை உருவாக்கும், உங்கள் மன வலிமையை இரும்பாக்கும், வெளிப்புற பாராட்டுகள் இல்லாமல் தனித்து நிற்க கற்றுக் கொடுக்கும். திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் மனம் உருகி பாடுகிறார், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று. அனுபவம் வந்த பிறகே மெய்யான உணர்வு வருகிறது என்பதற்கான சத்திய வரிகள் இவை. சிவம் என்பது கண்களை மூடிக்கொண்டு குருட்டுத்தனமாக நம்புவதல்ல, வழிகளை தாங்கி அனுபவித்து உணர்ந்து வாழ்க்கையின் மெய்ப்பொருளை புரிதல் அடைவதான். உங்கள் வாழ்க்கையில் காரணமில்லாத ஒரு மன அசைவு இருந்தால், உங்கள் மனம் தனிமையை விரும்பினால், பல தடைகளுக்கும் தாமதங்களுக்கும் பின்
ஒரு புதிய தெளிவு உங்களை நோக்கி வந்தால் அதை ஒருபோதும் பயமாக பார்க்க வேண்டாம். சிவன் வெளியில் வந்து ஒரு மாயாஜாலம் செய்யப் போவதில்லை. அவர் உங்கள் உள்ளே எண்ணங்களாக, விழிப்பாக மாபெரும் மாற்றத்தை உருவாக்குகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் உடைஞ்சு போயிருக்கிறதா? ஒரு கனவு, ஒரு உறவு, ஒரு நம்பிக்கை? அந்த உடைப்பு உங்களை பலவீனமாக்கவில்லை, அது உங்களை வைரமாக வடிவமைத்திருக்கிறது. நீங்கள் யாருக்கும் தெரியாமல் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் வீணல்ல, உங்கள் காத்திருப்பு வீணல்ல. சிவன் உங்களை அழித்து மீண்டும் உங்களை ஒரு புதிய பிரம்மாண்டமாக உருவாக்குவதற்காகத்தான் இந்த வழிகளை கொடுத்திருக்கிறார். அந்த உள் மாற்றத்தை முழுமையாக மதியுங்கள், உங்களை நம்புங்கள். இந்த சிவ தத்துவத்தை நீங்கள் உங்கள் வாழ்வில் கடந்து வந்திருந்தாலோ அல்லது இப்போது உணர்ந்திருந்தாலோ கமெண்டில் ஓம் நமசிவாய என்று ஒரு முறை பதிவிடுங்கள். அது வெறும் வார்த்தை அல்ல, அது உங்கள் விழிப்பின் ஒளி. உங்கள் ஒரு கமெண்ட் வழியில் இருக்கும் மற்றொரு உயிருக்கு வெளிச்சமாக அமையலாம். அறிவுக்கண் சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நாம் சித்தர்களின் ஞானத்தையும் சிவபெருமானின் தத்துவத்தையும் வாழ்க்கை அனுபவங்களையும் ஒன்றாக இணைத்து ஆழமாக ஆராயப் போகிறோம். சிவாய நம.